உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸோ நேற்று கதையில் தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம், ட்ராக் எப்படி எப்படியோ இருக்கும்போது இது வரைக்கும் ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரியான எந்த இதுவுமே காட்டலையே அப்படின்னு சொன்னோம். பட் இன்றைக்கி ரிலீஸ் ஆகியிருக்கிறது என்னென்னு பார்த்தோன்னா பாருங்கள், பாஸ் வந்து ஐயப்பன் கூட உட்காந்துருக்காரு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஐயப்பனோட இன்டர்வியூ வரப்போகுது. ஸோ ஆஃபீஸில் அங்கே ஒரு ஷூட் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரியான அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இனிமேலாவது போயிட்டு ஆஃபீஸ்க்கு விஜய் மட்டும் போகிறாரா இல்லை காவேரியும் கூப்பிட்டு போகிறாங்களான்னு தெரியல. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போச்சு அப்படின்னாலே நமக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல. ஸோ இதை உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃபோட்டோ. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இந்த கதைக்களத்தில் ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு தாங்க சொல்லணும். எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளோட டேரக்டரோட ஒரு இது இல்லையா. ஸோ அதுதான் இங்கே வந்துட்டு நடந்திருக்கு. வந்திருக்கிற முத்து மலர் அவங்க யாருன்னா, நமக்கு நிறைய கோணத்தில் யோசித்தோம். ஒன்று வந்துட்டு இவர் வந்துட்டு அன்பு வந்துட்டு அவரோட எதுவும் செகண்ட் ஃபேமிலியா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு யோசனை போச்சு. அடுத்ததாக பசுபதியோட செகண்ட் ஃபேமிலியை கொண்டு வந்து இங்கே இது பண்ணியிருக்காரா, அதெல்லாம் தாண்டி ஒரு கட்டத்தில் இது சந்தானத்தோட செகண்ட் ஃபேமிலி தான் அப்படிங்கிற மாதிரி கூட போயிடுச்சு. ஸோ எல்லாமே அவங்க ப்ரூஃப் எல்லாம் அப்படி கொடுத்துட்டு இருக்கும்போது இந்த இடத்துல யாருமே இது வரைக்கும் எதுவுமே யோசிக்காமல் இருக்காங்க. எப்படி கரெக்டாக அவங்க அட்ரஸ் தேடி கண்டுபிடிச்சி வர்றாங்க, அதெல்லாத்தையும் தாண்டி ஒவ்வொரு ப்ரூஃபுமே வந்துட்டு கேட்கும்போது அதாவது அந்தந்த டைமில் மொத்தமாக ஒன்றா காட்டாமல் அப்பப்போ எடுத்து கொடுத்துட்ருக்காங்களே, அதெல்லாம் எப்படி? இதெல்லாம் தாண்டி இன்னும் கத்தார்லேருந்து வந்திருக்காங்கன்னா ஜஸ்ட் இந்த பாஸ்போர்ட் வாங்கி பார்க்கணும் அப்படிங்கிறது கூட இன்னும் யாருக்குமே அதெல்லாம் தோணலை. ஸோ ஃபேமிலி மொத்தத்தையும் வந்துட்டு அந்த டென்ஷன்லேயே வச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ இந்த விஷயத்தில் வந்துட்டு நம்ம யோசிக்காத ஒன்று என்ன அப்படின்னா, வந்திருக்கிற முத்து மலர் அவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பசுபதியோடைய மனைவி இருக்காங்களே அவங்களுடைய பேர் மலர். ஸோ அவங்க மலர் அவங்களோட ஒய்ஃபு, இவங்க வந்துட்டு முத்து மலர், இவங்க வந்து பசுபதியோடைய ஒய்ஃபோட தங்கச்சி. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து நடந்ததுக்கப்புறம் விஜய் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணது, ராகவ் வந்து தூக்கி வச்சு இவ்வளோ ஒரு பெரிய அவமானத்தை கொடுத்தது. ஏன்னா டாக்குமெண்ட் அவர் கொடுக்க போகிறாருன்னா சும்மா வாங்கிட்டு விடலை. பத்தாததுக்கு சாரதாமா காலில் விழ வச்சு அதை அவங்க கண்ணு முன்னாடியே கிழிக்க வச்சு அந்த கடன் பத்திரத்தை, அடுத்ததாக காவேரியை விட்டு அறைய வச்சு, இதெல்லாம் தாண்டி ராகவா அப்படியே ஈஸியாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிவன் சொல்லும்போது கூட கொஞ்சம் துடிக்க விட்டு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி காராக அலைஞ்சு கீழெல்லாம் முட்டியெல்லாம் போட்டு அவர் தேஞ்சு அந்த பேண்டெல்லாம் கிழிஞ்சு அந்த ஒரு துன்புறுத்தலை கொடுத்து அதுக்கப்புறமா தான் இது பண்ணுறாங்க. ஏன்னா அவர் அவ்வளோ வழியே காவேரி குடும்பத்துக்கு கொடுக்குறாரு, ஒரு வாட்டியாவது அனுபவிக்கட்டுமே அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் பண்ணாரே தவிர, இவர் திரும்ப கொடுக்க போகிற பதிலடி அப்படிங்கிறது வந்துட்டு சின்ன விஷயம்னாலே பெரிய அளவில் கொடுப்பாரு. ஸோ இந்த அளவுக்கு பையனை தொட்டு அவரையும் இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது அவரோட வேலை என்ன மாதிரி இருக்கும். ஸோ அவரோடது என்னென்னா, இப்போதைக்கு இந்த குடும்பத்தை பயங்கரமாக கதற விடணும். வீட்டை அந்த டாக்குமெண்ட்டை தானே வாங்கினாங்க, அந்த வீடே அவங்களுக்கு இல்லாமல் ஆக்கணும், அந்த வீட்டில் ஒருத்தரும் ஒரு நாளும் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் இவரோட மெயின் இன்டென்ஷனாகவே இருக்குது. ஸோ இது இப்படி தான் போகுது. என்ன ஆச்சுன்னா, குடும்பமே சேர்ந்து ஒன்றா கும்மால் அடிச்சிட்டு இருக்காங்க. அதாவது பசுபதியோட குடும்பத்தோடு சேர்ந்து இவங்களும் சேர்ந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக சிரித்து ஆனந்தமாக இருக்காங்க. ஏன்னா அந்த குடும்பம் இப்போ அப்படி கதறி போய் நிற்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு பெரிய சந்தோஷம். ஸோ இதை பார்த்துட்டு ராகினிக்கு ஒரு சைடு சந்தோஷமே தாங்க முடியல. அவன் எந்த அளவுக்குலாம் என் தம்பியை தூக்கி வச்சு என்னென்னலாம் பண்ணாங்க, எங்கள் அப்பா வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து நின்னாரு அப்படின்னா அதுக்கு காரணமே அவன் தான். அவன் கொஞ்சம் நஞ்சமாக பண்ணியிருக்கான், எங்கள் அப்பா கையை உடச்சிருக்கான். பத்தாததுக்கு ராகவை தேடி அலையும் போது எங்கள் அப்பா முட்டியெல்லாம் சரிஞ்சு வந்தார். அவரை பார்க்க என் மனசே ஆறலை. இப்போ அந்த குடும்பமே கதறுதுன்னு நினைக்கும் போது தான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவனுங்க என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சிடுறாங்களா? நாங்கள் இருக்கும்போது அது நடக்குமா? பத்தாததுக்கு காவேரிக்கு இப்போ வளகாப்பு வேறு பண்ண போகிறாங்களாம். நடக்க விட்டுருவோமா? அவங்க குடும்பத்தில் சந்தோஷங்கிற ஒன்றே இருக்கக்கூடாது. அதுக்காக தான் நான் அந்த குடும்பத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டே போனேன். ஆனால் அந்த வீடும் கடைசியில் அஜய்க்கு இல்லைன்னு சொல்லிட்டு எங்களை வெளியே அனுப்பிட்டாங்க. அந்த வீட்டுக்குள்ளே போக முடியல அப்படின்னாலும் அதுங்களை நான் சும்மாவுக்கவே விட மாட்டேன், சந்தோஷமாக இருக்க விட்டுருவேனா அப்படிலாம் சொல்லிட்டு ராகினி வந்து பேசிகிட்டு இருக்கும்போது உடனே பசுபதி சொல்கிறாரு, சரிம்மா ராகினி விடு, என்னப்போ அதான் அப்பா இருக்கேன்ல, உனக்கு என்னெல்லாம் நீ ஆசைப்படுறியோ அதெல்லாம் நான் தரமாக செய்வேம்மா அப்படின்னு சொல்லும்போது முத்துமலர் சிரிச்சிட்டே நிற்கிறாங்க. உடனே கிருஷ்ணா போயிட்டு, சூப்பர் சித்தப்பா, நீங்கள் வந்துட்டு சொன்ன ஒவ்வொரு மூவுமே அதே மாதிரி தான் போயிட்டுருக்கு, சூப்பராக பிளான் பண்ணியிருக்கீங்க, எப்படி சித்தப்பா இப்படிலாம் நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படிங்கும்போது, நான் இப்படியெல்லாம் யோசிக்கலைன்னா இந்த இடத்துல நான் வந்திருக்க முடியுமா? அதுவும் இந்த குடும்பத்துக்கு அப்படின்னா என்னோட பிரெயின் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே யோசிக்கும் கிருஷ்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கிருஷ்ணா இருந்துட்டு, இப்போ கூட கிருஷ்ணா தானா அப்படின்னு கேட்குறாங்க. என்னோட பேரை சொல்லி கூப்பிடலாம்ல சித்தப்பா அப்படின்னு சொல்லும்போது, ஆஹா இன்னும் நீ கேரக்டரை விட்டு வெளியே வரலை, இந்த இது என்ன எவ்வளோ நாளைக்கு நம்ம இழுத்துட்டு போக முடியுமோ போகணும், அவங்களுக்கு கதற விடணும், அது வரைக்கும் நீ கிருஷ்ணா தான் அப்படின்னு சொல்லும்போது முத்துமலர் ஒரு சைடு சிரிக்கிறாங்க. அதெல்லாம் சரிமாமா, நீங்கள் பண்ணின விஷயம் ஒன்றொன்றும் நீங்கள் எதெல்லாம் பண்ணீங்களோ கரெக்டாக அதே மாதிரி அந்த விஜய் காவேரி எல்லாமே கேட்டுட்ருக்காங்க. நல்ல வேலை சிந்துவை கூட கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, அப்படியாம்மா என்னம்மா போய் கேட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அன்னைக்கு வந்துட்டு காவேரியும் கங்காவும் என்னை தேடி வந்தாங்க, அவங்க வீட்டில் அதை எதிர்பார்த்த
எதிர்பார்த்து போகலை, இருந்தாலும் சாப்பாடு பசிக்குதுன்னு சொல்லிட்டு நானாக தான் போனேன். இதுங்கள்ட்ட எல்லாம் போய் நம்ம சாப்பாடு கேட்டுட்டு நிற்கணுமா, நம்மளே போய் போட்டுக்கலான்னு தான் போனேன். ஆனால் அவங்க சித்தி இருந்துட்டு ரொம்ப பயங்கரம், விஜயோட சித்தி. அவங்க பிடிச்சி என்னை திட்டாங்களா, எனக்கு ஒரு மாதிரி அழுகையே வந்துருச்சு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து உட்காந்துருக்கும்போது பார்த்தா காவேரி வந்து சாப்பாடெல்லாம் போட்டு எனக்கு கொண்டுட்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் அவள் நல்லா தான் செய்வா, சாப்பாடெல்லாம் நல்லா தான் கொடுப்பாங்க, ஆனால் அவள் சரியான விஷமா அப்படின்னு சொல்கிறாரு. சரி சரி விடு, என்ன உங்ககிட்ட கேட்டாங்க அப்படிங்கும்போது, அவரை பற்றி தான் கேட்டாங்க, அவங்க அப்பாவை பற்றி. செகண்ட் ஃபேமிலின்னு உங்களுக்கு எப்படி தெரியும், எங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் எப்படி தெரியும், எல்லாம் தேவையில்லாமல் நோண்டி நோண்டி கேட்டுட்டு இருந்தாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, உடனே ராகினி இருந்துட்டு, அது சரி நீ என்ன சொன்ன அப்படிங்கும்போது, அதே எப்படி நான் விட்டுருவேனா, நான் எப்படியெல்லாம் சித்தப்பா சொல்லி கொடுத்தாரோ அதே மாதிரி தெளிவாக சொல்லிட்டேன். அவங்க சுத்தமாக நம்பிட்டாங்க, எல்லாருமே அப்படியே சும்மா அரண்டு போய் நிற்கிறாங்க, குடும்பமே கதறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சரி, என் அன்பு தங்கச்சி அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. அட அதை ஏன் சித்தப்பா கேட்குறீங்க, அவங்க தான் எதுக்கு எடுத்தாலும் அழுதுகிட்டே இருக்காங்க, பத்தாததுக்கு சூசைடெல்லாம் வர அட்டன் பண்ண போயிட்டாங்களாம் அப்படின்னு சொல்லும்போது, அடடடா இது நடக்காமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்துட்டு என்னோட லிஸ்ட்லேயே இல்லை, வீட்டை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணணும், வீடு அதுங்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு தான் நான் நினச்சி இப்படி ஒரு பிளானை போட்டேனே தவிர இப்படி சாரதா செத்து போகணும்லாம் நான் யோசிக்கல. ஆனால் அப்படி ஒன்று நடந்துருந்துச்சுன்னா நமக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா அதுங்களை அவ்வளோ ஈஸியெல்லாம் சாகடிக்க கூடாதுப்பா, கொஞ்சம் கொஞ்சமாக அதுங்களை வந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம சித்திரவதைப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு பண்ணணும்ப்பா அப்படின்னு ராகினி சொல்லும்போது, விடுமா எப்பேற்பட்ட விஷயத்தில் நம்ம கை வச்சுருக்கோம், அப்பா அப்பா புருஷன் ரொம்ப ஆடினாங்கல்ல, இப்போது அந்த அப்பனே ஒன்றும் இல்லை மாதிரி நான் ஆக்கிட்டேன்ல, அதுதான்மா ஓ அப்பா அப்படின்னு சொல்லும்போது, சூப்பர்ப்பா உங்களுக்கு எப்படி தான் இப்படியெல்லாம் யோசனை தோணுதோ தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இப்போது முத்துமலர் கேட்குறாங்க, அதெல்லாம் சரிமாம்மா, இப்போ நீங்கள் பண்ணியிருக்கீங்களே, ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண மாதிரி கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்களே, அது எப்படி மாமா ரெடி பண்ணீங்க? ஐயோ அன்னைக்கு போலீஸ் வந்தப்போ கேட்ட உடனே டக்குன்னு கிருஷ்ணா எடுத்து அதை கொடுத்துட்டான், அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் தான் ஒரிஜினல் ஃபேமிலிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த பிரச்சனை தான் பெரும் பிரச்சனையாக அங்கே ஓடிட்டே இருக்குது, அதுங்களுக்கும் இந்த வீட்டுக்கும் சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டோம். ஆனால் எப்படி நீங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் அப்படியே பயங்கரமாக வில்லத்தனமாக சிரிக்கிறாரு. உடனே ராகினி, அப்பா அப்புறம் சிரிச்சிக்கலாம், எல்லாருக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது, எல்லாரும் சேர்ந்து அப்புறமா சந்தோஷமாக இருந்துக்கலாம், அதெல்லாம் எப்படி பண்ணீங்க சொல்லுங்கப்பா, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாம்மா, அவன் தான் அந்த பண்ணையை வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த தோட்டத்துக்கு வந்துட்டு எல்லா டாக்குமெண்ட்டும் என்கிட்ட அனுப்பி வச்சுருந்தால, அவனோடது எல்லாமே என்கிட்ட தான் இருந்துச்சு, அதை வச்சு இதுக்கு ரெடி பண்ண முடியாதா என்ன, முத்துமலரை கொடுத்ததோடு சேர்த்து வச்சு அப்படியே நான் அசால்ட்டாக ரெடி பண்ணிட்டேன், நம்மக்கிட்ட என்ன ஆளா இல்லை, காசை தூக்கி போட்டால் அவன் வேணால் எந்த வேலை வேணால் நமக்கு பார்த்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கானுங்க, அந்த மாதிரி பண்ணி தாம்மா எல்லாம் ரெடி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பர் சூப்பர் சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா சொல்லும்போது, இப்போ வந்துட்டு சிந்து கேட்குறாங்க, ஆனால் இந்த விஷயத்தில் நீங்கள் சொன்ன அளவுக்கு அந்த வீட்டில் யாரும் அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாலாம் யோசிக்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது, உடனே பசுபதி கேட்குறாரு, நீ யாரம்மா சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் நாங்கள் போயிட்டு இப்படி பிரச்சனை பண்ணிட்டு நிற்கிறோமே, யாருமே இது வரைக்கும் நாங்கள் அந்த வீட்டெல்லாம் தேடிட்டு போனோம்ல, எப்படி தேடிட்டு வந்தீங்கன்னு கூட இது வரைக்கும் யாருமே எங்ககிட்ட கேட்கலையே, ஃபஸ்ட்டு அவங்க வீட்டுக்கு போனோம், அங்கேருந்து விஜய் கிளப்பி அவங்க வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு கூட்டிகிட்டு போனார், ஆனால் அங்கேயும் நாங்கள் அதுக்கு முன்னாடியே போய் நின்றுட்டோம், அட்ரஸ் எப்படி கிடச்சிச்சு, எப்படி வந்தீங்க, இது வரைக்கும் அதுங்களாம் எதுவுமே கேட்காம இருக்காங்களே, அந்தளவுக்கு அவங்க ஒன்றும் அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாலாம் இல்லையே, அவங்களுக்கு போய் இவ்வளோ ஒரு தரமான சம்பவம்லாம் தேவையானு எனக்கு தோணுது அப்படின்னு சிந்து சொல்கிறாங்க. ஸோ ராகினி என்ன சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் இல்லை, நீ அசால்ட்டாக வந்துட்டு அவங்கள பற்றி தப்பு கணக்கெல்லாம் போடாத, இப்போ அந்த குடும்பம் வந்துட்டு நம்ம இப்படி ஒரு ஷாக்கிங்கை கொடுத்ததுனால அந்த ஷாக்கிலேருந்து இன்னும் மீளாமல் இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் அதுக்காக அதுங்க வந்துட்டு அதுங்களை எவ்வளோ நாளைக்கு நம்ம யோசிக்க விடாமல் வச்சுருக்கோமோ அவ்வளோ நாளைக்கு தான் நமக்கு நல்லது, கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிச்சிங்க அப்படின்னா நம்ம சாப்டர் க்ளோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பசுபதி சொல்கிறாரு, அது எப்படிம்மா நான் யோசிக்க விட்டுருவேனா, திரும்ப 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 அதுங்களுக்கு கொடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் வந்துட்டு அதுங்க கதறிக்கிட்டே இருக்குங்க, இப்படி எப்படி இவங்க வந்தாங்க, கரெக்டாக அட்ரஸ்லாம் தேடி பிடிச்சி வந்திருக்காங்க, இதை பற்றி அவங்களுக்கு அந்த சிந்தனையே வரக்கூடாது, திரும்ப திரும்ப நீங்கள் சந்தானத்தோட 2வது குடும்பம் தான் சொல்லி நீங்கள் அடித்து பேசுகிறீங்க, அந்த வீட்டில் நீ 50% ஷேர் கேட்ட, அதவே கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்கல்ல, இப்போ நீ தான் அந்த வீட்டுக்கு வந்து மொத்தமுமே நீ தான் லீகல் ஒய்ஃபுங்கிற மாதிரி பேசி மொத்த வீட்டையும் அவங்கக்கிட்ட இருந்து பிடுங்காமல் நீங்கள் இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி சித்தப்பா இவ்வளோ கிளியராக நீங்கள் பிளான் போட்டு கொடுக்குறீங்க, நீங்கள் சொன்னதை நாங்கள் செய்யாமல் இருப்போமா, இது வரைக்கும் பண்ணதே வந்துட்டு அந்த குடும்பம் ஆடி போயில் நிற்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களாம் சந்தோஷமாக பேசி சிரிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தா ராகவ் மட்டும் அந்த இடத்துல இல்லை. ஸோ இதை பார்த்துட்டு வந்துட்டு கேட்குறாங்க, எங்கே ராகவையே காணோமே அப்படின்னு முத்துமலர் கேட்கும்போது, அதை ஏமா கேட்குற, அங்கே பாரு அவன் அந்த ரூம்லேயே உட்காந்துட்டு வெறித்தனமாக அவங்கள என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கான், நானும் எவ்வளவோ சொல்லிட்டேன், ஆல்ரெடி உன் சித்தி அங்கே போயிட்டாங்கடா, அங்கே போயிட்டு எல்லா வேலையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுடான்னு கேட்டால் நீயே போய் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இவங்க எல்லாம் உள்ளர போகும்போது பார்த்தா அப்படியே டென்ஷன்லேயே உட்காந்துக்கிட்டு அப்படியே கடுப்புலேயே உட்காந்துட்டு இருக்க மாதிரி ஒரு விரக்தியிலே உட்காந்து
உட்காந்துட்டு இருக்காரு. போயிட்டு, என்ன ராகவ், எதுக்காக நீ இப்படி உட்காந்துட்டு இருக்க? ஜாலியாக இருக்க வேண்டியதானே, இந்த வயசில் நீ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே ராகவ் இருந்துட்டு, என்ன அவன் எவ்வளோலாம் சித்திரவதை பண்ணான்னு தெரியுமா? அவ்வளோ ஆசையாக வந்தேன் நான் ஃபாரின்லேருந்து இங்கே வீட்டுக்கு வந்துட்டு நான் அப்பா அம்மா கூட இருக்கணும், ஜாலியாக நான் என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி தான் வந்தேன். ஆனால் என்னை தூக்கிட்டு போய் வச்சு என்னை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தினானுங்க தெரியுமா? அதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன். எவ்வளோ பெரிய அவமானம் எனக்கு. என்னை தூக்கி வச்சு எங்கள் அப்பா யாருன்னு தெரிஞ்சு என்னை இப்படி தூக்கி வச்சுருக்கானுங்க. அவனுங்க கிட்ட நான் சொல்கிறேன், எங்கள் அப்பா யாருன்னு தெரியும்லடா, எங்கள் அப்பா பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு நான் கேட்கும்போதுமே அவனுங்க அப்படியே அப்பாவை ஒரு பொருட்டாக கூட மதிக்காமல் அப்படி அவ்வளோ அசிங்கப்படுத்தி பேசுகிறானுங்க. எனக்கு அந்த இடத்துல எப்படி இருந்திருக்கும்? அவனுங்க இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் பத்தாது, அவனுங்களை வந்துட்டு கதற விடணும், நீங்கள் அவனுங்க துடிச்சு நிற்கிறத நான் பார்க்கணும், அப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, சரி சரி ஓகே, எங்களுக்கு புரியுது, அதுக்காக தானே நாங்கள் வந்திருக்கோம், உனக்காக தான் நாங்கள் எல்லோரும் வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம், நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற அப்படிங்கிற மாதிரி ராகவ்கிட்டையும் பேசுகிறாங்க. ஸோ இருந்தாலும் அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது, சரி நீ வாமா வந்து சாப்பிடுவா, அவன் கொஞ்சம் நேரத்தில் அவனே சரியாயிக்குவான், நடக்கிற விஷயங்கள்லாம் அவனுக்கும் தெரிஞ்சுட்டு தானே இருக்குது, அவனே ரிலாக்ஸ் ஆகிக்குவான், நீ வா, அவனுக்காக தான் பண்ணிட்டு இருக்கோங்கிறது அவனுக்கு புரியாமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி பசுபதி சொல்கிறாரு. சரி நீ எல்லாருமே உட்காந்து சாப்பிட்றாங்க. சரி இப்போ அந்த வீட்டில் என்னதான் சொல்கிறாங்க, நீங்கள் அந்த வீட்டை விட்டு கிளம்ப போகிறீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது எப்படி சித்தப்பா கிளம்ப முடியும், இன்னும் அவங்க அதுக்கான பதில் எதுவுமே சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வீட்டை விட்டு எக்காரணத்தை கொண்டு நீங்கள் நகரக்கூடாது. இப்போது விஜய் வந்து நமக்கே அவன் ஒரு ரூட்டை போட்டு கொடுத்துட்டான், நீங்கள் வந்துட்டு அந்த வீட்டுக்கு போய் அங்கே பிரச்சனை பண்ணணும்னு தான் நான் ஸ்கெட்ச் போட்டேன். ஆனால் கடைசியில் விஜயை வந்து அவன் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டான். அப்படிங்கும்போது அங்கே உங்கள் வீட்டில் வந்துட்டு சொல்லவே வேணாம், இதோ ராகினியோட மாமனார் அந்த வீட்டில் இருக்காரு, மாமியார் இருக்காங்க, பார்த்தா அதுக்கு தாத்தா பாட்டி இருக்காங்கல்ல, நீ ஒன்று பண்ண அப்படின்னா அது ரெண்டாக அங்கே வெடிக்கும். ஏன்னா அவங்களாம் அந்த மாதிரி ஆளுங்க தான். விஜய்க்கு அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாகவே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, முத்துமலர் இருந்துட்டு, ஆனால் இந்த நேரத்தில் அந்த 2 பிள்ளைங்களும் மாசமாக இருக்குங்க, நாங்களும் ஒரு பொண்ணு தானே, இந்த நேரத்தில் போய் அந்த பிள்ளைங்களுக்கு டென்ஷன் கொடுக்கணுமான்னு எனக்கே ஒரு நிமிஷம் தோணிடுச்சு மாமா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இதுக்கு உடனே பசுபதி சொல்கிறாரு, ஐயய்ய அதுங்களெல்லாம் லேசுப்பட்ட ஆளுங்க கிடையாது, நீங்கள் வந்துட்டு எந்த காரணத்தினாலே அதுங்களுக்கு வந்து இத்துணூண்டு கூட பாவம் பார்க்கக்கூடாது. ஏன்னா அவ்வளோ பெரிய விஷங்க அதுங்க, நம்மளை வந்துட்டு இந்த அளவுக்கு பண்ணியிருக்கானா என்ன, பசுபதினா சும்மாவா? ஏற்கனவே வந்துட்டு அந்த காவேரி அடித்து தூக்கிடணுன்னு தான் பார்த்தேன், அவள் என் கன்னத்தில் அரைஞ்சிருக்கா, என் கன்னத்தில் அரைஞ்சிருக்கா, அவளை வந்துட்டு சும்மா விட்டுருவேனானா, அவள் ரோட்டில் நின்றுட்டு இருக்கும்போதே அடித்து தூக்கணுன்னு தான் பிளான் பண்ணி போனேன். ஆனால் அந்த விஜய் எப்படியோ காப்பாற்றிட்டான் டக்குன்னு வந்துட்டு. அந்த விஜய் அவள் கூட இருக்கிற வரைக்கும் அவளை எதுவுமே பண்ண முடியாது, எப்படியாவது காவேரியை சுற்றி தான் அவன் வந்துட்டு இருப்பான். ஆனால் இப்போ வந்துட்டு நம்ம வச்சிருக்க விஷயம் அப்படிங்கிறது மொத்த குடும்பமும் கதற வைக்கிறது ரொம்பவும் பார்க்குறதுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. இந்த சந்தோஷம் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும், அதனால் நீங்கள் அந்த குடும்பத்தை விட்டு வெளியிலே வரக்கூடாது. சரி இப்போ நீங்கள் என்ன சொல்லிட்டு வெளியே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நாங்கள் சும்மா வெளியில் போகிறோம், ட்ரெஸ் எல்லாம் இல்லை, அதனால் ட்ரெஸ்ஸு 2-3 வாங்கிட்டு வரோன்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியே கிளம்பி வந்திருக்கோம். அது எப்படி நாங்கள் கிளம்பி வரும்போது கேட்காம இருப்பாங்களா என்ன? கரெக்டாக உட்காந்துக்கிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பி போகும்போதே இதோ இவங்க மாமனார் தான் உட்காந்துட்டு கேட்குறாரு, என்ன குடும்பம் மொத்தமாக கிளம்பிட்டீங்க, வெளியே போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆனால் நாங்கள் தான் இல்லை, நாங்கள் சும்மா வெளியே போகிறோம், ஏன் எங்கே போனாலும் உங்ககிட்ட சொல்லணுமாங்கிற மாதிரி கிருஷ்ணா சமாளிச்சுட்டு வந்துட்டான் அப்படின்னு முத்துமலர் சொல்கிறாங்க. திரும்ப ராகினி கிட்டே கேட்குறாங்க, ஆமாம் உன் மாமனார் மாமியார் அங்கே தானே இருக்காங்க, நீ அந்த வீட்டுக்கு வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பசுபதி சொல்கிறாரு, அதுவும் சீக்கிரமாக நடக்குமா, அது எப்படி, என் மாப்பிள்ளையை நான் இங்கேயே வச்சுட்டே இருப்பேனா, அவனுக்கு அந்த வீட்டில் கொண்டு போய் நான் சேர்க்கணும், ராகினி அந்த வீட்டில் இருப்பா, இப்போ தான் காவேரி அந்த வீட்டுக்கு போயிட்டால, இப்போ ராகினி அந்த வீட்டுக்கு நான் எப்படியாவது கொண்டு வந்து சேர்த்துருவேன், அது பிரச்சனை நடந்து தான் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னாலும் அதுக்கும் நான் சலச்சமாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் தான் அங்கே இருக்கோம்ல மாமா, ராகினியும் கூட்டு வந்து விடுங்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராகினிக்கு ரொம்ப சந்தோஷமாகுது, ஐயோ என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு நினச்சா எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கே அப்படிங்கிறாங்க. சரி சரி என்ன நடக்குதுங்கிறத நம்ம வந்து எல்லாமே வந்துட்டு பொறுமையாக பண்ணணும், ஆனால் எந்த விதத்துலேயும் வந்துட்டு அவங்களுக்கு எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது, நீங்கள் வந்து சந்தானத்தோட 2வது ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு நீங்கள் அடித்து பேசுகிறீங்களோ அந்த அளவுக்கு அவங்கள வந்துட்டு பரபரப்பாகவே வச்சுக்கணும், எந்த விஷயத்துலையும் வந்துட்டு நம்மளை பற்றி அவங்க யோசிக்கவே கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்லி பசுபதி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு. கண்டிப்பாக சித்தப்பா, நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அதே மாதிரி தான் நாங்கள் நடந்துக்குவோம் அப்படின்னு சொல்லும்போது, சரி சரி நீங்கள் அங்கே இருக்கும்போது பார்த்து பேசுங்க, அந்த விஜய் வீட்டில் இருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த அன்பு அவன் சாதாரண ஆள் கிடையாது, அவன் எங்கே என்ன நடந்தால் நம்ம வந்துட்டு உள்ளார பொருளாங்கிற மாதிரி தான் அவன் யோசிச்சுட்டு இருப்பான். அதனால் அவன் ஏற்கனவே என் மேலே கோவத்தில் வேற இருக்கான், அவனை என் வழிக்கு கொண்டு வரதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, ஆனாலும் இப்போ அவன் கோவத்தில் இருக்காங்கும்போது உங்களை பற்றி சின்னதாக சந்தேகம் வந்தால் கூட அவன் விஜய்கிட்ட அப்படியே போட்டு கொடுத்துருவான், அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள் அன்புக்கிட்ட அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் பார்த்துக்கிறேன், அந்த எல்லாம் ஒரு ஆளா என்கிட்ட தான் வந்து பேசுவார், நான் வந்துட்டு அப்படியே இது பண்ணிடுவேன், ஆனால் இப்போது வீட்டில் வந்துட்டு நாங்கள் உட்காந்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு எப்படி எங்களை பிடிச்சி வெளியே தள்ளினார் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி விடு, இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்த ஒன்று தானே, எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு தானே நீங்கள் போனீங்க, அப்படிங்கும்போது இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை, எல்லாமே உங்களுக்காக மட்டும்தான் சித்தப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஓகே நீங்கள் என் கூட இருக்கீங்களா, அது வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன் விடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் பசுபதி ராகினி
எல்லாரோட என்ட்ரியும் வரப்போகுது. ஸோ இவங்க வந்துட்டு அவங்களோட ஃபேமிலியும் இல்லை, இவங்களோட ஃபேமிலியும் இல்லைன்னு சுற்றி நம்ம யோசிச்சுட்டு இருந்தாலும் கடைசியில் இது முழுக்க பசுபதியோட வேலை அப்படின்னு தான் வரப்போகுது. ஏன்னா அந்த வீட்டு பிரச்சனை, அவரை அவமானப்படுத்தினது, அதை தான் வெறித்தனமாக வச்சுட்டு அவர் வந்து பண்ணணும்னு ஒரு பிளானை வச்சு பண்ணிகிட்ருக்காரு. பட் இந்த சைடில் இன்னும் ஏன் அவங்க யோசிக்காமையே இருக்காங்க? அந்த பரபரப்பிலே வச்சுட்டு இருக்கா தான் அவரோட ப்ளஸ்ஸுங்கும்போது கொஞ்சமாவது யோசிக்கலாம். ஸோ ஓகே, எப்போ யோசிக்கிறாங்கிறதுல பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் இதெல்லாம் தாண்டி பாஸ் வந்து ஆஃபீஸ்க்கு போக போகிறாரு. ஸோ கிருஷ்ணா வந்துட்டு சிவில் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லியிருக்கனால ஒருவேளை ஜாப் ரிலேட்டடாக அங்கே போயிட்டு அது மூலமாக ஐயப்பன் வேற இப்போ வந்திருக்காரு. அப்படிங்கும்போது ஐயப்பன் தான் வந்துட்டு பாஸ்கர் எல்லா விஷயத்தில் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஆள். ஸோ அவரை வச்சு ஏதாவது மூவ் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறதும் தெரியல. அதெல்லாம் தாண்டி இன்னும் நிவின் யமுனா அவங்கள கொண்டே வரல. ஸோ இப்போ குமரனும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நிவனோட ஹெல்ப் அங்கே இருந்துச்சு அப்படின்னாலுமே ஏதாவது கொஞ்சம் அங்கே யோசிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். பட் அந்த குடும்பத்துக்குள்ளாரே வச்சு ஓட்டிகிட்டு இருக்காங்களே அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிக்கக்கூடிய ஒன்றா இருக்குது. ஸோ எப்படி போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக் மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.